ஜனவரி 6 சனிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவன் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தாம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவின் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதை என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அழைக்கும் இலைப்பாட்டி நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை முதலாய் அது மறையும் மேற்றிசை வரை எங்கும் மனிதராய் இன்று மரியாவிடம் பிறந்த மன்னன் கிறிஸ்துவை மகிழ்ந்து பாடுவோம். கடவுள் காலமெல்லாம் கடந்தவர், அடிமையின் தன்மையை அணிந்திட வந்தார். படைத்தவை உடலால் பாலடையாது தடுத்திட உடலெடுத்தெம்மை விடுவித்தார். மூடி கிடந்த கன்னியின் வயிற்றை தேடி வந்தது தேவனின் அருளே. மரியா தாம் புரிய முடியா மறைபொருளை மகிழ்ந்து சுமந்தது கன்னியின் உதரம். கபிரியேல் வலுத்திய திருமகனை கன்னி ஈன்று தாயும் ஆயினரே. வயிற்றில் மறைந்து இருந்த கிறிஸ்துவை வயிற்றுனுள் உறைந்த யோவான் உணர்ந்தார். அன்னையாம் கன்னியின் ஆருயிர் மகனுடன் உன்னத தந்தையும் தூய நல் ஆவியரும் மண்ணிலும் விண்ணிலும் மங்கா புகழ் பெற பன்னிசை பாடி இன்று பரவி நிற்கின்றோம். ஆமேன். ஆண்டவரே, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் எடுத்துரைக்கிறோம். ஆண்டவரே, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியும் எடுத்துரைக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் இவற்றை அறிவதில்லை, மூடர் இவற்றை உணர்வதில்லை. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம், தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள், தீமை செய்வோர் அனைவரும் சிதறுண்டு போவார்கள். காட்டெருமையின் வலிமையை எனக்கு அளித்தீர், புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன, எனக்கு எதிரான பொல்லார்க்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன. நேர்மையாளர் பேரீச்சை என செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுருவென தலை தோங்குவர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். முதிர் வயதிலும் அவர்கள் கனி தருவார்கள், செழுமையும் பசுமையுமாய் என்றும் இருப்பார்கள். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் எடுத்துரைக்கிறோம். ஆண்டவரே, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியும் எடுத்துரைக்கிறோம். நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள். நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள். வானங்களை நான் பேசுவேன், செவி கொடுப்பீர். பூ உலகே, என் சொல்லை உற்றுக்கொள். பெருமழை பைந்தளிர் மீது பொழிவது போல்
மென்சாரல் பசும்புல் மீது விழுவது போல் என் அறிவுரை மழையென பெய்திடுக. என் சொற்கள் பனியென இறங்கிடுக. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன். நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரை பாரை, அவர் செயல் நிறைவானது. அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை. வஞ்சகமற்ற உண்மைமிகு இறைவன். அவரை நீதியும் நேர்மையும் உள்ளவர். அவர் தம் கேடுகெட்ட பிள்ளைகள் அவரிடம் பொய்மையாய் நடந்து கொண்டனர். அவர்கள் நெறி பிறழ்ந்த வஞ்சகமிக்க தலைமுறையினர், ஞானமற்ற மதிக்கெட்ட மக்களே. ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இதுதானா? உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவர் அல்லவா? பண்டைய நாட்களை நினைத்துப்பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப்பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வர். உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்த போது, இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார். ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே, அவரது உரிமை சொத்து யாக்கோப்பே. பால்வெளியில் அவர் அவனை கண்டார், வெறுமையான ஓலமிடும் பாலையில் அவனை கண்டார். அவர் அவனை பாதுகாத்து பேணினார், கண்ணின் மணியென அவனை காத்தருளினார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகள் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும், அவற்றை தன் சிறகுகளை சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள். நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது. உமது மாட்சியை வானங்களுக்கு மேலாக நிலை பெற செய்தீர். பாலகரின் நாவினிலும் குழந்தைகளின் மழலையிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழி வாங்குவோரையும் எளிதாய் அடக்கினீர். உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மானிடரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என்று எண்ணத் தோன்றுகிறது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். அனைத்தையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள் அனைத்தும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருளும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் என்னை அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தமது மீட்கும் வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கற்று உண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருட்டு அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும்,
நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவாறுகள் என்றும் தாம் மாற்றி வருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். முற்காலம் முதல் பாழாய் கிடந்தவற்றை நிலைநிறுத்துவார்கள். தலைமுறை தலைமுறையாக இடித்து அழித்து கிடந்த நகர்களை சீராக்குவார்கள். அந்நியர் உங்கள் மந்தையை மேய்த்து நிற்பர். வேற்று நாட்டு மக்கள் உங்கள் உழவராயும் திராட்சை தோட்ட பணியாளராயும் இருப்பர். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். பிற இனத்தாரின் செல்வத்தை கொண்டு நீங்கள் உண்பீர்கள். அவர்களின் சொத்தில் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையின் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும். முடிவில்லா மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கு உரியதாகும். ஆண்டவராகிய நான் நீதியை விரும்புகின்றேன், கொள்ளையையும் குற்றத்தையும் வெறுக்கின்றேன். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையும் அவர்கள் வழி தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரின் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளின் என் உள்ளம் பொறிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்ட விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளித்தெழ செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். ஆயரான புனித அகுஸ்தினார் ஆற்றிய பிரசங்கம். மனிதன் இறைவனாகும் பொருட்டு இறைவன் மனிதனானார். அன்பிற்குரியவரே, அனைத்திற்கும் நித்திய படைப்பாளரான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அன்னையிடமிருந்து பிறந்ததனால் நம் மீட்பரானார். இன்று குறித்த நேரத்தில் நமக்காய் அவர் சொந்த விருப்பத்தினால் பிறந்தார். இவ்வாறு அவர் தம் தந்தையின் நித்தியத்திற்கு நம்மை வழிநடத்துகின்றார். மனிதன் இறைவனாகும் பொருட்டு இறைவன் மனிதனானார். இன்று வானதூதர்களின் ஆண்டவர் மனிதனானார். இவ்வாறு வானதூதர்களின் அப்பத்தை மனிதர் உண்ணலாம். வானங்களே, மேலிருந்து பொழியுங்கள். நீதிமானை மேகங்கள் மழையாக பொழியட்டும். பூமி திறக்கப்பட்டு மீட்பர் ஒருவரை கொணரட்டும் என்ற இறைவாக்கு இன்று நிறைவேறுகின்றது. அனைத்தையும் படைத்த ஆண்டவர் இப்பொழுது அவர்தாமே படைக்கப்படுகின்றார். இவ்வாறு காணாமல் போனவன் கண்டுபிடிக்கப்படுவான். எனவே சங்கீதக்காரனின் வார்த்தைகளில் மனிதன் அறிக்கையிடுகின்றான், நான் தாழ்த்தப்படும் முன்பே நான் பாவம் செய்தேன். மனிதன் பாவம் செய்தான், குற்றவாளியானான். மனிதனை அவனது குற்றத்திலிருந்து விடுவிக்க இறைவன் மனிதனாக பிறந்தார். மனிதன் வீழ்ந்தான், ஆனால் இறைவனோ கீழிறங்கினார். மனிதன் இழிவாக வீழ்ந்தான், ஆனால் இறைவனோ இரக்கத்தோடு கீழிறங்கினார். மனிதன் அகந்தையினால் வீழ்ந்தான், இறைவன் தம் அருளால் கீழிறங்கினார். என் சகோதரரே, எத்துணை புதுமைகள், எத்துணை அற்புதங்கள் மனிதனுக்காக இயற்கையின் சட்டங்கள் மாற்றப்படுகின்றன. இறைவன் பிறக்கின்றார். ஒரு கன்னிகை மனிதனோடு கருக்கொள்கிறாள். ஆண்மகனை அறியாத பெண்ணை இறைவார்த்தை மணந்து கொள்கிறார். அவள் ஒரே நேரத்தில் தாயாகவும் கன்னியாகவும் விளங்குகின்றாள். அவள் ஒரு தாயாகின்றாள், இருப்பினும் ஒரு கன்னிகையாக நிலைக்கின்றாள். கன்னி மகனை பெறுகின்றாள், இருப்பினும் அவள் ஆண்மகனை அறியாதவள். அவள் தொடப்படாதவள், இருப்பினும் அவள் மலடி அல்ல. அவர் மட்டுமே பாவமின்றி பிறந்தார். ஏனெனில் ஒரு ஆண்மகனை தழுவாமலே அவரை அவள் பெற்றெடுத்தாள். பூணுடலில் இச்சையினால் அன்று, மனதின் கீழ்ப்படிதலாலே அவள் பெற்றெடுத்தாள். ஆயரான புனித அகுஸ்தினார் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன்.
அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவைப் போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினார் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகலிடந்து நம்மை வெறுப்பார் அனைவரும் பிடியிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்வோம். நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர். மன்றாட்டுகள். தொடக்கத்திலே கடவுளோடு இருந்தவரும் நமக்காக மனிதரானவருமாகிய வார்த்தையானவரை புகழ்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது வருகையால் இவ்வுலகு களி கூறுவதாக. முடிவில்லா வாக்காகிய கிறிஸ்துவே, உமது பிறப்பு உலகிற்கு பேரு வகையை கொண்டு வந்தது. எமது உள்ளங்களிலுள்ள உமது அருளின் திருமுன்னிலையால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று பேரு வகையை கொண்டு வந்தருளும். ஆண்டவரே, உமது வருகையால் இவ்வுலகு களி கூறுவதாக. உமது வருகையால் கடவுளின் வாக்கு பெறலாமையை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். எங்களுடைய திருமுழுக்கின் வாக்குறுதிக்கு நாங்கள் நேர்மை உள்ளவர்களாக இருக்க செய்தருளும். ஆண்டவரே, உமது வருகையால் இவ்வுலகு களி கூறுவதாக. உமது பிறப்பின் போது வானதூதர் மாந்தருக்கு அமைதியை பறைசாற்றினார். எங்களை உமது அமைதியில் என்றும் காத்தருளும். ஆண்டவர், உமது வருகையால் இவ்வுலகு களி கூறுவதாக. வாழ்வின் பலனை எங்களுக்கு கொடுக்கும் உண்மையான திராட்சை செடியாக நீர் வந்தீர். எங்களை உம்மில் பயன் தரும் திராட்சை கொடிகளாக மாற்றியருளும். ஆண்டவரே, உமது வருகையால் இவ்வுலகு களி கூறுவதாக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. அருள் வழங்கும் இறைவா, உம்முடைய நன்மைத்தனத்தின் வழியாக உம்முடைய ஒளியை காண எங்கள் கண்களை திறந்தருளும். உம்முடைய மாட்சியினால் எங்கள் இதயங்களை நிரப்பியருளும். இதனால் நாங்கள் எப்பொழுதும் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளவும் உண்மையிலும் நேர்மையிலும் அவருடைய வாக்கின் உறுதியான பற்றுக்கொள்ளவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.